ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு 2 to 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தின் ஸ்லைசஸாக கட் பண்ண 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் இது நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, இது ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை தம் போட்டுடலாம். நான் பழைய தோசைக்கல் மேலே வச்சு தம் போடுறேன். இப்போது நமக்கு பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இது கூடவே நம்ம இன்னொரு கிரேவி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தின் ஸ்லைசஸாக கட் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஊற்றினா போதும். இது வெந்துடும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நமக்கு இந்த பலாக்காய் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போது நமக்கு கிரேவி ரெடி ஆயிருச்சு. மேலே மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான கிரேவி அண்ட் பிரியாணி நம்ம செஞ்சுட்டோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.